ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீப்புள் பர் ஹவர் வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனுக்குடன் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். போன வீடியோ பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, பீப்புள் பர் ஹவர் வெப்சைட்டில் எப்படி நான் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணேன், என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நான் செஞ்சேன், எவ்வளோ ஏர்னிங்ஸ் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய அக்கௌண்ட்டை நான் ஆல்ரெடி என் பேரில் க்ரியேட் பண்ணியிருக்கறனால திரும்ப வந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்து என் பேரில் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் இன்னொரு பேரில் வந்து நான் பண்ணுறேன். அதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா, என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணாலோ இல்லை ஆக்சஸ் பண்ணாலோ நம்மளை நோட் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து நான் வந்து இதை ரிமோட் டெஸ்க்டாப்பில் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன். இது ஜஸ்ட்டு வீடியோக்காக தான் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ஆர்டிபிலையோ இல்லை ப்ராக்ஸி யூஸ் பண்ணியோ பண்ணிடாதீங்க. டைரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு டைரெக்டாக பண்ணுங்கள். எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராக்ஸி, விபிஎன்னு, அப்புறம் ஆர்டிபி. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஐடி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அந்த ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம். ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது. வந்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த இடத்துல பிகம் எ ஃப்ரீலான்சர், அதாவது ஃப்ரீலான்சர்னு போட்டு கொஸ்டின் மார்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஒர்க் ஆஸ் எ ஃப்ரீலான்சர்னு இருக்குது. இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் இமெயில்ங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சைன் அப் வித் இமெயில் கிளிக் பண்ணுறேன். பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுக்குறேன். இமெயில் ஐடி கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து சைன் அப் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா செக் யுவர் இன்பாக்ஸ்னு வருது. ஸோ நான் இமெயில் செக் பண்ணுறேன். ஓகே, பீப்புள் பர் ஹவரில் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இமெயில் வந்திருக்கு. அது ஆக்டிவேட் அக்கௌண்ட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்குறேன். ஓகே, ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஜாப் டைட்டிலோ அந்த ஜாப் டைட்டில் கொடுத்துருங்க. நான் உதாரணத்துக்கு வந்து டேட்டா என்ட்ரி கிளர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுங்க. மேக்ஸிமம் வந்து 15 கொடுக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா டேட்டா என்ட்ரின்னு வருது. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துடலாம்.
உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 15 கொடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் வந்து வெறும் 3 மட்டும் கொடுக்குறேன். டெமோக்காக தான் அந்த வீடியோ அப்படிங்கிறனால 3 தான் கொடுக்குறேன். அபவுட் யூ அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் என்ன ஜாப் போஸ்டிங்கில் மெயினாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க. இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஐ ஆம் a data entry clerk with 5 years experience and I can handle more bunch of projects at flexible runtime. I will complete with your independent instructions and or guidelines. If you like my profile, please hire me to get started because I am available at any time to go. Thanks. ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மும்பை இந்தியான்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஈரோடு. ஓகே, ஈரோடு வருது. உங்கள் சிட்டியோட நேம் வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னாவே சர்ச் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுத்தோன்னா லாங்குவேஜஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷே கொடுத்துருங்க. ஏன்னா இங்கிலீஷ் தான் வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்தது தமிழ் கொடுத்துருங்க. ஓகே, இந்த 2 லாங்குவேஜ் தவிர வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஹவர்லி ரேட்டு வந்து ஒரு 10 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் ஆல்மோஸ்ட் தேர்னு வந்திருக்கு. ஹவு வுட் யூ லைக் யுவர் அப்ளிகேஷன் டு ப்ராசஸ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃபாஸ்ட் ட்ராக்குன்னு கூட கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் ட்ராக்குங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரே நாளில் நமக்கு வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி அப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 10 பவுண்ட் வந்து நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். 10 பவுண்ட் வந்து நம்ம செலவு பண்ணி நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இல்லை எனக்கு வந்து பேசிக்காக வந்து 7 days இருந்தால் போதும், எனக்கு வந்து இமீடியட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் அப் டு 7 working days அப்ரூவல் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் அண்டர் ரிவ்யூன்னு வந்திருக்கு. இங்கே வந்து இது எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து ஏதோ கிளிக் பண்ண ஃபாஸ்ட் ட்ராக்கிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வித்தின் 24 hours அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு தான் வரும். யுவர் அப்ளிகேஷன் வில் ரிவ்யூடு thoroughly and you will be alerted via email within approximately 7 days depending on volume of applicants. ஓகேங்களா? இப்போ நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த பீப்புள் பர் அவர் வெப்சைட்டுக்காக வந்து அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் தான் வந்து 7 days. ஓகேங்களா? இப்போ இது 7 days வந்து எடுத்துக்குமா, இல்லை வந்து முன்னாடியே வந்து அப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வந்துச்சு அப்படின்னா இமெயில் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குட் நியூஸ்ன்னு போட்டு வி ஹாவ் காட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரெலவெண்ட் டீம் ஃபார் ரிவ்யூ வந்திருக்கு. ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அப்டேட் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து அப்டேட் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக இதுக்காக போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அக்கௌண்ட் கிடைச்சிதா இல்லையா என்னங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.